Dear people, we continue to see the man who lost the blessings of God. The second part. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன இந்த மனிதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கிறோம். We see a different picture in Romans 9th chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 10 to 13 வசனங்களில் ஒரு வித்தியாசமான தோற்றத்தை பார்க்கிறோம். A different statement, ஒரு வித்தியாசமான அறிக்கையை பார்க்கிறோம். When Rebekah gave birth to Jacob and Esau, Rebekah ஈசாவையும் யாக்கோபையும் பெற்றெடுத்த பொழுது, Bible says even before they were born, அவள் பிறப்பதற்கு முன்பாகவே God said, I have chosen Jacob and I have not chosen Esau. அந்த பிள்ளைகள் பிறக்கிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன், ஏசாவை நான் புறக்கணித்தேன். Dear people, can Esau says to God, Lord, because you have not chosen me, I could not live a godly life? ஒருவேளை ஈசா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொள்ளாததினால் ஒரு தெய்வ பக்தியுள்ள வாழ்க்கை நான் வாழவில்லை என்று சொல்லக்கூடுமா? No, dear people, this is like two sides of a page. ஒரு பக்கத்தினுடைய ஒரு தாளினுடைய இரண்டு பக்கத்தை போல. On the one hand, God before the foundation of the world, He determined everything. ஒரு பக்கத்தில் தேவன் இந்த உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் தீர்மானித்திருக்கிறார். The Bible says very clearly, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, at the same time man is responsible for his own spiritual life. மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உத்தரவாதி என்பதாக வேதம் சொல்லுகிறது. We can't say because God has not chosen me, I was not converted. ஆண்டவரனை தெரிந்து கொள்ளாததனால நான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. We are responsible for our own spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் உத்தரவாதிகளாக இருக்கிறோம். For every word that we speak, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், for every thought, ஒவ்வொரு நினைவிற்கும், for every word, ஒவ்வொரு வார்த்தைக்கும், every action, we are responsible. ஆண்டவருடைய ஒவ்வொரு அவிதமான நம்முடைய செயலுக்கும் நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். So how much we should really be diligent in seeking God and in the things of God. அப்போ ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவரை தேடுகிறதுல நாம் எவ்வளவு கருத்தாக இருக்க வேண்டும். Dear people, God says, those who seek me diligently will find me. என்னை கருத்தாய் தேடுகிறவன் கண்டடைவான். There is a need of diligence in seeking God. தேவனை தேடுகிறதுல நமக்கு கருத்து தேவை. We can't be casual or careless. நம்ம ஏதோ கவனமாக ஏதோ நடக்கிறபடி நடக்கட்டும் என்று இருக்க முடியாது. We must seek God diligently. நாம் அவிதமாக கருத்தாய் தேவனை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Dear people, we must understand that we are responsible. நாம் இதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். So, if we really understand the importance of our own responsibility in fulfilling God's commandment only, we will be ready to repent. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு
பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் என்று உணரும் பொழுது மாத்திரம்தான் நம்ம மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாக இருப்போம். Why many people don't repent of their sins even though they hear God's word, even though they know what they are doing is wrong? ஏன் அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை அறிந்தும் தாங்கள் செய்கிறது தவறு என்று உணர்ந்தும் மனம் திரும்ப முடிவதில்லை? Because they don't understand the responsibility which God has entrusted in our hands in fulfilling God's commandment. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறதுல கருத்துள்ளவர்களாக இருப்பது இல்லை. Dear people, if at all we are careful, how much of God's wrath we could really be escaped from. நம்ம பொறுப்புள்ளவர்களாக இருப்போமானால் எவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போம். Oh dear people, we should be careful. We can't simply pass away the time. விழிப்பாக இருக்க வேண்டும், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். When the prodigal son got the portion of him from the father, அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பெரும்படியான அந்த சொத்தின் பகுதியை பெற்றுக்கொண்ட பின்பாக he went and spent all the money. எல்லா பணத்தையும் அவன் தாமே கொண்டு போய் செலவழித்தான். He spent everything. எல்லாவற்றையும் அவன் செலவழித்தான். So he was with the pigs, wanting to eat the dust which was given to the pigs. அந்த பன்றிகள் மத்தியில் பன்றிகளுக்கு கொடுக்கும்படியான தவிட்டை சாப்பிட ஆசையாக இருந்தான். There he realized, there the Spirit of God convicted him. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அவனை உணர்த்தினார். In Luke's Gospel 15th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் we see when he was coming back to his father, தன்னுடைய தகப்பனிடத்தில் அவ்விதமாக அவன் வந்த பொழுது what was his confession? அவனுடைய அறிக்கை எவ்விதமானதாக இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Luke's Gospel 15th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். Here we see he was coming back to his father. தன்னுடைய தகப்பனிடத்தில் அவ்விதமாக அங்கு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். He was coming back to his father. அவன் அவ்விதமாக தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான். The father was ready. He was running to his son when he saw his son coming towards him. தன்னுடைய பையன் அவ்விதமாக திரும்பி வருகிறதை பார்க்கும் பொழுது அவன் முன்பாக ஓடுகிறான். Here you see this. Luke's Gospel 15th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். From 16 onwards I will read. 16 நான் வாசிக்கிறேன். Luke's Gospel 15th chapter 16th verse onwards. And he would fain have filled his belly with the herbs that the swine did eat, and no man gave unto him. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. And 17th verse the Bible says, and when he came to himself he said, how many hired servants of my father's have bread enough and to spare, and I perish with hunger. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். Dear people, there was a true realization.
அவனுக்குள்ளாக ஒரு உண்மையான உணர்வு வருகிறது. Dear people, if at all, if we could have the true realization that the blessings, that the real satisfaction we could found in God alone, நாம் உண்மையான ஆசீர்வாதத்தை தேவனில் மாத்திரமே நம்முடைய உண்மையான நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று உணரும் பொழுது, what a turning point it could bring in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய திருப்பத்தை கொடுக்கும். Oh dear people, the devil is bargaining your soul. பிசாசு உன்னுடைய ஆத்துமாவை விலை பேசுகிறான். Yes, when Esau was there, ஈசா இருந்த பொழுது Jacob was bargaining. யாக்கோப் அங்க பேரம் பேசுகிறான். I will give you the pottage. நான் உனக்கு இந்த கூளை கொடுக்கிறேன். Are you ready to sell away your birthright? நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட ஆயத்தமா இருக்கிறையா? How many people? It is the voice of the devil. இது பிசாசுடைய சத்தம். He wants to rob away your birthright. உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை திருடும்படியாக அவன் விரும்புகிறான். Dear people, he is a deceiver. அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். Oh, he is telling thousands of lies to you and tries to rob away the precious things which God has got for you. உன்னுடைய வாழ்க்கையில அவன் பல ஆயிரக்கணக்கான பொய்களை சொல்லி உன்னுடைய ஆத்துமாவை அவன் தாமே விலை கொடுத்து வாங்கும்படியாக பார்க்கிறான். Oh, the world is full of such deceptions. உலகமானது அவ்விதமான ஏமாற்று காரியங்களினால நிரம்பி இருக்கிறது. How many people giving heed to the voice of the devil that he will give this and that? எத்தனை மக்கள் பிசாசு இதையும் அதையும் தருவான் என்று சொல்லி they despise the things of God. தேவனுடைய காரியங்களை அலட்சியப்படுத்துகிறார்கள். I tell you, dear friend, if you are not wholehearted in seeking God, I tell you, you despise God. தேவனை தேடுகிறதுல முழு இருதயம் முன்னில் இல்லை என்றால் நீ ஆண்டவரை புறக்கணிக்கிற. Your half-baked religion will never help you, dear friend. அரை வேக்காடான உன்னுடைய பக்தி உனக்கு உதவி செய்யாது. Of course, you pray God's blessings for the things that you are doing. நீ செய்யும்படியான காரியங்களுக்காக நீ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற. Now and then you pray a little time and probably even read the Bible. நீ அங்க இங்குமாக கொஞ்சம் ஜெபிக்கிற, வேதத்தையும் கூட வாசிக்கிற. But there is no wholehearted yieldedness to God. ஆனா முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற உன்னுடைய இருதயம் இல்லை. You don't fear God. Lord, unless you help me, I will completely be destroyed. ஐயோ ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்ய நான் அழிந்து போவேன் என்ற அவிதமான உணர்வு உன்னிடத்தில் இல்லை. Dear people, the devil is deceiving you. பிசாசு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். You are ready to hear the voice of the devil. பிசாசுடைய சத்தத்தை கேட்க நீ ஆயத்தமாய் இருக்கிற. But oh, how you are not willing to give the heed to the word of God which gives you life. ஜீவனை கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க ஆயத்தமாய் இல்லையே. Oh God, won't you open the hearts of these dear people? ஆண்டவரே, இந்த மக்களுடைய இருதயத்தை நீர் திறக்க மாட்டீரா? How many people already who believed the lies of the devil ended up in hellfire? பிசாசுடைய பொய்யை நம்பின எத்தனையோ மக்கள் ஏற்கனவே நரகத்துக்கு சென்று விட்டார்கள். Do you want to be like that? அதற்கு அவிதமாக நீ இருக்க விரும்புகிறியா? Many times you say I am all right, சரி இருக்கேன்னு சொல்ற. But you don't have a wholehearted commitment to God. தேவனுக்கு முழு இதயத்தோடு உன்னை ஒப்புக் கொடுக்கிற காரியம் உன்னிடத்தில் இல்லை. Oh, this man, when he realized, இந்த மனுஷன் உணர்த்த பொழுது, dear people, I beg the Lord, won't you make the people to understand their own spiritual condition before thee? உமக்குன்பாக அவருடைய சொந்த ஆவிக்குரிய நிலையை விளங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய மாட்டீரா?
Lord, won't you open the eyes of these dear people to see before God what they are. ஆண்டவரே, அவருக்கு முன்பாக அவர்கள் விதமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு நீர் உதவி செய்ய மாட்டீரா? Oh, this is the cry of my heart, dear people. இதுவே உங்களுக்காக என்னுடைய இதயத்தின் கதறலாக இருக்கிறது. Because I believe the word of God. தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். I believe this is God's voice. இது தேவனுடைய சத்தம் என்பதை நான் நம்புகிறேன். So what happened to this young man? The வாலிபனுக்கு என்ன நடந்தது? Bible says 17th verse, 17வது வசனம், and when he came to himself, he said, how many hired servants of my father's have bread enough and to spare, and I perish with hunger. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு புத்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். Oh dear people, I tell you, do you have a heart of contentment in your life? உடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான இருதயம் இருக்கிறதா? Do you have the peace of God ruling your heart? உன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? Do you have faith when you are being challenged with so many things in this world? இந்த உலகத்தில் பல காரியங்களினாலே சந்திக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா? How much you are panic? எவ்வளவு சீக்கிரம் நீ பதறுகிறாய்? When things go wrong, காரியங்கள் வேறு மாறி போகும் பொழுது, contrary to your expectation, உடைய எதிர்பார்ப்புக்கு வித்தியாசமாக போகும் பொழுது, how quickly you are a man full of unfaith. எவ்வளவு சீக்கிரம் அவிசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது. How much fearful you are. எவ்வளவு பயப்படுகிற. You don't have an inclination to run to God and tell him. நீ ஆண்டவரை நோக்கி ஓடி அதை சொல்லும்படியான உணர்வு நடத்தல இல்லை. Is it not a sign that you are not in right term with God? நீ ஆண்டவரோடு சரியாக இல்லைங்கிறத உன்னால உணரக்கூடிய அறிகுறியாக இல்லையா? Can't you understand that your relationship with God is missing something? தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவில் நீதாமே குறைவிட்டிருக்கிறாய் என்பதை உன்னால விளங்கிக் கொள்ள முடிகிறதா? Dear people, I tell you, a spiritual man will always try to run to God even though he may face difficulties and problems. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் தேவனை நோக்கி தாங்க ஓடுவான். He won't be going here and there. இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க மாட்டான். He won't be seeking the help of this people or that people. இந்த மக்களுடைய அந்த மக்களுடைய உதவியை தேடி போய் கொண்டிருக்க மாட்டான். Oh, he will go to the God who is alive. உயிரோடு இருக்கிற தேவனிடத்தில் போய் he'll tell Lord, this is my problem. ஆண்டவரே, இதுவே என்னுடைய பிரச்சனை. Oh, how I could remember. There are so many challenges which I had to face. என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பல சவால்கள். There was a news that I am going to be challenged in my future in so many things. When a person who was so much of helpful to me is not in his post. எனக்கு அதிகமாக உதவியாக இருக்கிற ஒரு மனிதருடைய தன்னுடைய அந்த பணியை விட்டு நீங்கிவிட்டார் என்பதாக ஒரு செய்தி வந்தது. Oh dear people, I felt, oh, he has been so great a help to me. உதவியாக இருந்த ஒரு நபராக இருந்தார். But what should I do now? இப்போ நான் என்ன செய்வது? God spoke to me. Is the God whom you believe dead? நீ விசுவாசிக்கிற தேவன் இறந்து விட்டாரா? Man may change, man may die. மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மரித்து போகலாம். The God will never die. தேவன் ஒரு காலம் மரிக்கிறவர் அல்ல. God said, I will take care of you. நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். How I rested in my heart. இருதயத்திலே விதமாக அமைதி அடைந்தேன். Dear people, a child of God will always run to God.
in his difficulties. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் தேவனிடத்தில் தாங்க ஓடுவான். Here this young man was running to God. இந்த வாலிபன் தேவனை நோக்கி அவன் அவிதமாக தன்னுடைய தாப்பனை நோக்கி ஓடுகிறான். Bible says 18th verse 18வது வசனத்தில், I will arise and go to my father. You see, this is the right understanding of a spiritual man. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய சரியான விளங்குதலாக இருக்கிறது. ஓ, ஈசா despised the birthright. ஈசா சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்திட்டான். Dear people, even the devil tries to distract us when we are in difficulties. நாம கஷ்ட நேரங்களில் இருக்கும் பொழுது பிசாசு நம்மை பின்னிட்டு இழுக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறான். He wants to show this and that. இதையும் அதையும் காண்பித்து he wants to make us to run away from God. தேவனை விட்டு தூரமாக ஓடும்படியாக செய்ய பார்க்கிறான். I am not telling a joke. ஏதோ ஒரு நான் சிரிப்புக்கு ஏதோ ஒரு கட்டுக்கதையாக சொல்லல. This is the reality. இது உண்மையான காரியம். The devil is ready always like a roaring lion to draw away from God. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எப்பொழுதும் உன்னை இழுக்கும்படியாக ஆயத்தமுள்ளவனாகவே இருக்கிறான். Could you not able to understand it? இதை உன்னால விளங்கிக் கொள்ள முடியலையா? Dear people, are you a man who has got an inclination to run to God like this young man in your trouble? உன்னுடைய போராட்டத்தில், உன்னுடைய நெருக்கத்தில் ஆண்டவரிடத்தில் அவரை நோக்கி ஓடக்கூடிய ஒரு உணர்வு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Dear people, what a healthy thing it is. எவ்வளவு ஒரு நல்ல காரியம். Dear people, probably God is calling you this evening. தேவன் இந்த மாலையில் உன்னை அழைக்கிறார். I don't know in what state you are spiritually today and now. நீ ஆவிக்குரிய பிரகாரமாக எந்த விதமான நிலையில் இப்பொழுது இருக்கிறனே தெரியாது. Do you have a living relationship with God? ஜீவனுள்ள தேவனோடு ஜீவனுள்ள தொடர்பினை கொண்டிருக்கிறாயா? Do you have a hunger for God? தேவனுக்கான வாஞ்சனிடத்தில் உண்டா? Do you have hunger to pray to Him? அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தாகம் இடத்தில் இருக்கிறதா? Do you have a hunger for His word? அவருடைய வார்த்தைக்கான தாகம் இருக்கிறதா? If not, இல்லை என்றால், it is the call of God, dear people. தேவனுடைய அழைப்பு. Run to Him. அவரை நோக்கி ஓடு. Run to Him and say, Lord, my heart is like a stone. அவரிடத்தில் போய் சொல்லு, ஆண்டவரே என் இருதயம் கல்லை போல இருக்கிறது. Oh God, help me. எனக்கு உதவி செய்யும். Oh, this young man, இந்த வாலிபன், he knew that he won't be accepted as a son because he separated his portion and all the birthright, everything he detached from the family. குடும்பத்தின் எல்லா அது பிறப்பு உரிமை எல்லாவற்றையும் அவன் நம்மை பிரித்து கொண்டு போனவன். He has no right at all. அவனுக்கு எந்த விதமான உரிமை என்பது கிடையாது. But he know that his father a God of great love. ஆனால் தகப்பன் ஒரு அன்புள்ள தகப்பன் என்பதை அறிந்திருந்தான். He knows that his father is a forgiving God. அவனுடைய தகப்பன் ஒரு மன்னிக்கிற தகப்பன் என்பதை அறிந்திருந்தான். I tell you, dear people, this God is a God of love. இந்த தேவன் அன்பின் தேவன், God of forgiveness, மன்னிக்கும் தேவன். Run to Him. அவரிடத்தில் ஓடு. The Bible says in 18th verse 18வது வசனத்தில், oh dear people, he was telling, சொல்றான், I will arise and go to my father. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், oh this morning can you say the same thing in your life? இந்த காரியத்தை மாலையில் ஞானிடத்தில் சொல்ல முடியாது. Lord, I will come to thee. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருவேன். I am an empty man. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரே வெறுமையானவன்.
I spent my life in useless things. பிரயோஜனமில்லாத காரியங்களில் எல்லாவற்றையும் செலவழித்துட்டேன் ஆண்டவரே. I thought these things will really satisfy me. இவைகள் என்னை திருப்திப்படுத்தும் என்று நினைனேன். The sinful pleasures will keep me safe. அந்த சந்தோஷம், இந்த பாவத்தினுடைய இந்த மாதிரியான காரியங்கள், இச்சைகள் என்னை சந்தோஷமா இருக்கு நான் நினைச்சேன். Now he was all alone. தனியான். His friends left him. அவருடைய நண்பர்கள் விட்டு விட்டார்கள். Only pigs were around him. அவனை சுற்றிலும் பன்றிகள் தான் இருந்தது. Dear people, could you not realize the emptiness of your life today? உன்னுடைய வாழ்க்கையின் வெறுமையை உன்னால விளங்கிக் கொள்ள முடியலையா? ஈசா, he was tempted by the devil. ஈசா அங்கே பிசாசினால சோதிக்கப்பட்ட பொழுது, he sold the birthright for a cheap bargain. ஒரு மலிவான கிரயத்துக்கு தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். Bible says, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, just for the temporary pleasures of this world, இந்த உலகத்தினுடைய கொஞ்ச கால சிற்றின்பத்துக்காக, how quickly you are willing to sell away your birthright. உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எவ்வளோ சீக்கிரம் விற்று போடும்படியாக நீ ஆயத்தமாக இருக்கிறையே. Oh dear people, I pray the Spirit of God should speak to you. பரிசுத்த ஆவியானோடு கூட பேச வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். He arose, அவன் எழுந்தான். He never thought what will happen to me. எனக்கு என்ன நடக்கும் அவன் நினைக்கல. Because he knew the Father. தகப்பனை அறிந்ததனால. Don't you know this? The Father, the God himself. இந்த ஆண்டவரை நீ அறியலையா? He is the one who has carried you through until today. இன்னைக்கு வரைக்கும் அவர் உன்னை சுமந்தார். He has kept you alive until today. இன்னைக்கு வரைக்கும் உன்னை உயிரோடு அவர் தான் வச்சார். You passed through so many difficulties. கடந்து போன எத்தனையோ கஷ்டங்களுடைய வாழ்க்கையில். It is God who made you alive. உன்னை ஜீவிக்கும்படியாக நீ வாழ்க்கை வைத்திருக்கிறவர் தேவன். Hitherto he has been a God of mercy in your life. இம்மட்டும் ஒரு இரக்கத்தின் தேவனாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தவர். Do you think that he will despise you when you come to him? அவரிடத்தில் வரும்பொழுது அவர் உன்னை அலட்சியப்படுத்துவார் நீ நினைக்கிறையா? Dear people, it is the devil who is saying to you. பிசாசு உங்கள்கிட்ட சொல்றான், don't go to God. தேவனிடத்தில் போகாத. You will lose all the blessings of this world. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து விடுவாய். You will lose your independence. உன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விடுவாய். You will lose the pleasures of this world. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை இழந்து விடுவாய். How many lies the devil is talking to you, even the very moment when you hear God's word now. நீ ஆண்டவருடைய வார்த்தை இப்ப கேட்கும் பொழுதே பிசாசு எவ்வளவாக 1000 பொய்களை பேசுகிறான். But this young man, ஆனந்த வாலிபன், the Bible says, oh, here what did he do? அவன் என்ன செய்தான்? ஏசை 20th verse 20வது வசனத்தை பாருங்க. And he arose, அவன் எழுந்து புறப்பட்டான். Oh, this evening, are you willing to arise and come to God? இந்த மாலையில் எழுந்து அந்த இடத்துல வர நீ விருப்பமா இருக்கிறையா? Is not God is speaking to you? Oh my dear friend, oh my dear brother and sister. ஆண்டவனோடு கூட அருமையான நண்பனே, அருமையான சகோதரனே, சகோதரியே பேசலையா? Could you not understand his love? அவருடைய அன்பை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? Could you not understand the safety in him? அவருக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு உன்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? He says, all ye heavy laden, come to me. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். He calls you now. இப்பொழுது அழைக்கிறார். Are you with a burden? நீ பாரத்தோடு நீ காணப்படுகிறாயா? Could you say, oh, I am all dirty, நான் ரொம்ப அசுத்தமானவன்? Do you say, oh, I have sinned so much, அதிகமான பாவம் செய்திருக்கிறேன், I am not fit to come to God?
நான் தேவனிடத்தில் வர தகுதியுள்ளவன் இல்லை. God is not expecting your fitness. தேவன் உன்னுடைய தகுதியை என்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. This young man with all his dirt and torn clothes, அவன் விதமாக எல்லா அழுக்கோடு கிழிந்து போன உடைகளோடும், he didn't think that I will change my dress and go to my father. என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு என்னுடைய தாப்பனத்தில் he lost everything, எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். Oh dear people, now is the time. இதுவே காலம். You see, the Bible very clearly says, வேதமானது தெளிவாக சொல்லுகிறது, when God speaks, it is the right time. தேவன் பேசுவாரானால் இதுவே சரியான நேரமாக இருக்கிறது. This is the right time that God is calling you. இதுவே தேவன் உன்னை அழைக்க முடியான சரியான வேளையாக இருக்கிறது. Oh dear people, the Bible is very clear. Romans 13th chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11th verse, 11வது வசனம். And that knowing the time, that now it is high time to awake out of sleep. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். For now is our salvation nearer than when we believed. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. Knowing that time, that now is high time. இதுவே சரியான நேரம். It is the right time, dear friend. இதுதான் சரியான நேரம். It is the time of God's call. தேவனுடைய அழைப்பின் நேரம். It is the right time, Bible says. இதுவே சரியான வேளை. Oh, probably Esau wanted to get the blessing later. ஏசா ஆசீர்வாதத்தை திரும்ப பெறும்படியாக அவன் விரும்பினான். He wanted, such a hope. He went to the field and hunted animals and brought the savory to his father. அவன் திறந்து வெளியில வனாந்தரத்தில் போய் மிருகங்களை வேட்டையாடி தன்னுடைய தாப்பனுக்கு பதமான விதத்தில் சமைத்து கொண்டு வந்தான். But disappointment was waiting for him. ஆனால் ஏமாற்றம் தான் அவனுக்கு காத்திருந்தது. Dear people, but with God you will never be disappointed. ஆனால் தேவனிடத்தில் நீ எப்பொழுதும் ஏமாற்றப்பட போவதில்லை. It is the right time. இதுவே சரியான நேரம் என்று வேதம் சொல்லுகிறது. 12th verse, 12வது வசனத்தில், the night is far spent. இரவு சென்று போயிற்று. The day is at hand. பகல் சமீபமாயிற்று. It is the time of light now. இப்பொழுது வெளிச்சத்தின் வேளை. Your life of darkness has gone. உன்னுடைய வாழ்க்கையில் இருண்ட வாழ்க்கையினுடைய காரியம் போயிற்று. The days in which you were wandering without God. தேவன் இல்லாமல் நீ அலைந்து திரிந்த நாட்கள் போய்விட்டது. You are a helpless person in the darkness. இருளிலே உதவியற்ற நபராய் காணப்பட்டாய். Everything was dark to you. எல்லாமே இருளாக இருந்தது. But Bible says, the night is far spent. இரவு போய்விட்டது. The day is at hand. பகல் சமீபமாயிற்று. Let us therefore cast off the works of darkness and let us put on the armor of light. Oh, the Bible says, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுவோம். Let us cast off the works of darkness. இருளின் கிரியைகள், everything which is not profitable spiritually, ஆவிக்குரிய பிரகாரமாக பிரயோஜனமில்லாத எல்லா காரியங்களையும். Are you willing to cast off everything which is not spiritually edifying you? உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமாக இல்லாதிருக்கிறவளை நீ தூக்கி போட ஆயத்தமாக இருக்கிறையா? Are you willing to spend time with God? தேவனோடு நீ செலவிட விரும்புகிறாயா? Instead of spending so much of time with your mobile phone, நீ உன்னுடைய மொபைல் போனை வச்சுட்டு அநேக நேரங்களை செலவிடுவதை விட்டு, spending time in WhatsApp and Facebook, நீ தாமே வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல செலவிடுது
செலவிடுவதை விட்டு, ஸ்பெண்டிங் டைம் இன் திஸ் அண்ட் தட், இதிலும் அதிலும் செலவிடுவதை விட்டு, God has given you enough time to spend in His presence. அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்க போதுமான தருணங்களை கொடுத்திருக்கிறார். God has given you good opportunity today. இன்றைக்கு நல்ல தருணங்களை கொடுத்திருக்கிறார். God has given you the needed food to you. தேவையான ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். The needed time that you could spare. நீ உன்னை நேரங்களை கொடுக்க முடியாத பல நேரங்கள். Oh dear friend, today God has given you so much of time. எவ்வளோ நேரங்கள் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். You can go and cry to Him. அவரிடத்தில் போய் கதறா, Lord have mercy upon me. ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். Forgive my sins, O God. என்னுடைய பாவங்களை மன்னியும். Forgive my sins of my family. என்னுடைய குடும்ப பாவங்களை மன்னியும். Lord, I pray for my son. I pray for my daughter. I pray for my wife. I pray for my husband. ஆண்டவரே என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக, என்னுடைய கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிறேன். Lord, I spend time with you. உம்மோடு கூட நேரத்தை செலவிடுவேன். God has given you, dear friend, the time. தேவன் நேரத்தை கொடுத்திருக்கிறார். But how are you utilizing the time? நேரத்தை எப்படி நீ உபயோகப்படுத்துற? Are you careful? The Bible says we have to give an account for everything which God has given to us. தேவன் கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். Bible says even the word that we utter, பேசுகிற வார்த்தைகள், the time that we spend in the world, நமக்கு நேரங்களை செலவிடுகிற. God has given you 24 hours a day. 24 மணி நேரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். How much of time you are giving to God? நீ எவ்வளவு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறாய்? How much of time you spend with God? தேவனோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய்? Dear people, if you really calculate for a whole month, ஒரு மாதத்துக்கு நீ கணக்கிடுவாயானா, oh probably I am afraid it may not reach even few hours. சில மணி நேரங்கள் கூட அது வருமான்னு நான் பயப்படுறேன். But how much of time you are wasting away? எவ்வளோ நேரங்களை வீணடிக்கிறாய். Dear people, it is the right time. இதுவே சமீபமான வேளையாக இருக்கிறது. That's why the Bible says in 13th chapter 13வது வசனத்தில், let us walk honestly as in the day, not in rioting and drunkenness, not in clambering and wantonness, not in strife and envying, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம் பொறாமையுள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறது போல சீராய் நடக்க கடவோம். Let us walk honestly. Bible says 14th verse, 14வது வசனத்தில், but put ye on the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள். And make not provision for the flesh to fulfill the lust thereof. ஓ வேதம் சொல்லுகிறது, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். It is the high time to put on Jesus. இயேசுவை தரித்து கொண்டு வாழுகிற நேரம். Dear people, I tell you, it is God is graciously giving you every day. கிருபையாக தேவன் உனக்கு காலங்களை கொடுக்கிறார். When you are sick, ஒருவேளை வியாதிப்பட்டிருக்கும் பொழுது, when you are dying death, மரண படுக்கையில், probably I don't know whether you will have opportunity to repent. மனம் திரும்ப உனக்கு சந்தர்ப்பம் இருக்குமோ தெரியாது. But Bible says now is the time. இதுவே நேரம் என்று வேதம் சொல்லுகிறது. Oh dear people, put on Christ. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். In 2 Corinthians 6:2, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில், for he saith, oh dear people, I have heard thee in a time accepted. 2 Corinthians 6:2, and in the day of salvation have I succored thee. Behold, now is the accepted time. Behold, now is the day of salvation. Oh, the Bible says now. அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிற காலம், இப்பொழுது இரட்சணிய நான். Now, not even the night coming night, வருகிற இரவும் கூட, not next minute even, அடுத்த நிமிஷம், not next hour,
அடுத்த மணி நேரம், not next day, அடுத்த நாளில், now, இப்பொழுது அனுக்கிற காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். Oh, the Bible says now is the accepted time. Behold, now is the day of salvation. Now is the accepted time. Oh dear people, oh how this young man was running to God, running to his father. இந்த வாலிபன் விதமாக எழுந்து புறப்பட்டான். And when 20th verse, oh, not only he thought, நினைச்சது மாத்திரமல்ல, some of you have determination. Sometimes when you hear the message, செய்தியை கேட்கும்போது சில நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க, I will live for God, தேவனுக்காக நான் வாழுவேன், I'll spend my time for God, என்னுடைய நேரத்தை தேவனுக்கு செலவிடுவேன். How quickly your determination disappears. எவ்வளோ சீக்கிரம் உன்னுடைய தீர்மானம் அப்படியே மறைஞ்சிருது இல்லைங்களா? Oh, but Bible says, not only he said himself, தன்னைத்தான் சொன்னது மாத்திரமல்ல, he arose. Bible says he arose. Then Bible says, and came to his father. But when he was at a great way off, his father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். Dear people, when he was at a great way far off, God is looking, dear people. For so much of time, God is looking for your conversion. உடைய ரட்சிப்புக்காக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Every day he is expecting you to repent. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Oh dear people, won't you like to come to him? அவரிடத்தில் வர விருப்பம் இல்லையா? Oh dear people, he kissed him, Bible says. It is not a lie. பொய்யல்ல. This parable, God reflects his nature. இந்த உண்மையில தேவன் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார். He is a God of love, அன்பின் தேவன். The son was so dirty. பையன் அவ்வளோ சுத்தமாக இருந்தான். The father didn't care about his dirt. அவனுடைய அசுத்தத்தை குறித்து தாப்பன் கவலைப்படலை. He kissed him. முத்தம் செய்தான். Oh, how the son was ready to confess. மகன் எப்படி ஆயத்தமுள்ளவன் இருந்தான். 21st verse. Kumar, and the son said unto him, Father, I have sinned against heaven and in thy sight, and I am no more worthy to be called my son. குமாரன் தகப்பன் நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக முன்பாக பாவம் செய்த. Lord, I have sinned. Oh dear people, I sinned against the heaven, I sinned against God and sinned against thee. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. I am not worthy to be called thy son. Oh dear people, God rejoices with repentant sinners. மனம் திரும்புகிற பாவிகளின் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். That's why even the Bible says the heaven rejoiceth when one man repents. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. What a great truth it is. எவ்வளோ ஒரு உண்மையான காரியம். Only one sinner when he repents. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது the heaven will rejoice. பரலோக சந்தோஷம். When you repent, the heaven will rejoice. நீ மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படும். Oh dear people, the labor for God in converting some souls, if you are used. ஆண்டவருடைய ஊழியத்தில் நீ ரட்சிக்கப்படும், சிலர் ரட்சிக்கப்பட முடியாது, அவனை உபயோகப்படுத்துவாரானால் what a joy it will be. என்ன ஒரு சந்தோஷமான காரியம். The heaven will rejoice. பரலோகம் சந்தோஷப்படும். I tell you dear people, more than all things, எல்லாவற்றை காட்டிலும் God really rejoices when we acknowledge our sins, when we turn to him with repentance. நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புள்ள அவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். He will never reject us. நம்மை புறக்கணிக்க மாட்டார். He will never despise us. அவர் அலட்சியப்படுத்தி விட்டுவிட மாட்டார். Oh dear people, we don't understand
And it is hard for us to say sorry to Him. நம்ம அதை விளங்கிக் கொள்ளுகிறதுல, ஆண்டவரே நீர் மன்னியும் என்று சொல்றது நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. How much our heart is so hardened to say sorry to Him. நம்முடைய இருதயம் இவ்வளோ ஆண்டவரே மன்னியும் என்று சொல்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுகிறது. Many times I pray to God. அநேக சமயத்தில் Lord forgive my sins. என்னுடைய பாவங்களை மன்னியும். Lord forgive my sins and the sins of my family. என்னுடைய குடும்பத்தின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. Oh, I tell you, God is much pleased when one sinner repents. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். He will leave off 99 and seek only one sheep. ஒரே ஒரு ஆட்டை தேடி போறார், 99 விட்டுட்டு. And how he will rejoice when he could found and take it on the shoulder. அதை கண்டுபிடிக்கும் பொழுது அதை எந்த சந்தோஷத்தோடு அதை சுமக்கிறார். I tell you, dear people, even today God is looking for repentant people. Repenting people, மனம் திரும்புகிற மக்களுக்காக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Every day when we say, Lord, when we are ready to set right things in our lives, repenting for all the things which grieves Him, அவரை வேதனைப்படுத்துகிற பாவங்களுக்காக நம்ம மனம் திரும்பும் பொழுது, I tell you, He rejoices, சந்தோஷப்படுகிறார். I tell you, repentance brings joy to our hearts. மனம் திரும்புதல் நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. He paid such a great price on the cross. அவ்வளோ பெரிய கிரயத்தை சிலுவையின் பேரில் சிந்திருக்கிறார். Oh, when He sees repenting people, when He sees the repenting sinners, மனம் திரும்புகிற மக்களை, மனம் திரும்புகிற பாவிகளை பார்க்கும் பொழுது, I tell you, He forgets all the things of sufferings which He went through. கடந்து போன எல்லா பாவங்களையும் மறந்து விடுகிறார். Are you willing to repent? மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறையா? Dear people, I tell you, you can't understand how much God will bless you when you really repent. மனம் திரும்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவாக ஆசீர்வதிப்பார் என்பதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. Only when you repent, you could see how God could bless your soul. நீ மனம் திரும்பும் பொழுது மாத்திரம்தான் தேவன் உன்னை எவ்வளவாக ஆசீர்வதிக்க முடியும் என்பதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியும். Dear people, come to God. தேவனிடத்தில் வா. It is the right time to come to God. தேவனிடத்தில் வருவதற்கு இதுவே சரியான வேளை. Now is the time. இதுவே சரியான நேரம். Are you willing to come to Him now? அவரிடத்தில் இப்போ வர்றதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறையா? Look to God and say, Lord, I am sorry. தேவனிடத்தில் பார்த்து சொல்லு. How the Father said, give him new clothing, new sandals, put on the ring. புதிய உடைகளை கொண்டு வா, பாதரட்சைகளை, புதிய பாதரட்சைகள், மோதிரத்தை. I tell you, God will beautify you when you repent. மனம் திரும்பும் பொழுது தேவன் உன்னை அலங்கரிப்பார். Let's pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, what a great joy it is to repent. ஆண்டவரே, மனம் திரும்புவது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான காரியம். You are rejoicing when we repent. உங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவரே என்னை சந்தோஷப்படுகிறேன். Lord, let the Spirit of God speak to our hearts this evening. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இந்த மாலையில் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Lord, leave us not alone. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விடாதிரும். Leave us not alone, O God. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விடாதிரும். Help us, O gracious Father. கிருபையுள்ள பிதாவே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number
9842767184 and my email ID davidilongo100@gmail.com. davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com. davidElango100@gmail.com. நன்றி.